ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரமா சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமாவே அவங்களுக்கு வந்து தலை சுத்தல் இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், கிராம்ப்ஸ் இருக்கும். கிராம்ப்ஸ்ன்றது அப்படியே புடிச்சு வயித்துல வந்து புடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து இவ்வளவுதான் வரும் அப்படின்ட்டு ஒரு இதுவும் கிடையாது, அளவும் கிடையாது. யாருக்கு வந்து அவங்களோட உடல்நிலையை பொறுத்து யாருக்குமே வந்து இது மாறுபட்டு தான் வரும். எல்லாருக்குமே இது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. அதனால தலைவலி ஜாஸ்தியா இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு ஸ்டொமக் பெயின் அதிகமா இருக்கும், கால் வந்து ரொம்ப கொடைச்சலா இருக்கும், கால்லாம் வந்து நடுக்கமா இருக்கும். அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து இத்தனையும் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணணும்னா, இதுல வந்து அக்குபங்க்சர்ல வந்து உங்களுக்கு நல்ல தீர்வு இருக்கு. பீரியட்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது வந்து அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீங்க அடுத்த பீரியட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஒன்று கூட உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து 12 வருஷமா வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதுல வந்து நல்ல தீர்வு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்க மருந்து மாத்திரையே இதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்க வந்துட்டு இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போகலாம். இதுல வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கலாம், பிசிஓடின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். இல்லைன்னா ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும், இல்லாட்டி வந்து பாலிப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இது இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் நீங்க வந்துட்டு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் பொழுது இதுலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வெளியே வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு அந்த வலியே இல்லாமல் பீரியட்ஸ் வந்து போகிறதே தெரியாமல் ஈஸியாக நீங்கள் கடக்கலாம். அதுக்கு நீங்கள் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.